கர்நாடகா மாநிலத்துல பெங்களூர்ல இருக்கோம். நம்ம பெங்களூர்ல புத்தக கண்காட்சி போட்டிருக்கோம். இங்க 10 நாளா புத்தக கண்காட்சி போயிட்டு இருக்கு. இங்க புத்தகங்கள்லாம் நல்ல முறையில தமிழர்கள்லாம் வந்து வாங்கிட்டு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை சரி மற்ற நாட்கள்லயும் கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப சென்னையில கூட ஆரம்பிச்சுட்டாங்க. 2-3 நாளா இப்போ ஆரம்பிச்சிட்டோம். 10 பேர் கூட அங்க போயிருக்காங்க. திரும்ப அங்க நாங்க போயிருவோம். சென்னையில ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க ஒரு 10 நாளுக்கு மேல அங்க நடக்கும். இப்ப இங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்க புத்தகங்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா வச்சுங்களா, ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு, ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது, சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜெயகாந்தன் படைப்புகள் இருக்கு. சுந்தர ராமசாமி அவங்களோட ஒரு புளிய மரத்தின் கதை அங்கு, அசோகமித்திரன் சிறுகதைகள் இருக்கு. இதெல்லாம் விரும்பி நிறைய பேர் வாங்குவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் வாசகர்களுக்கும் பிடிக்க எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜானகிராமன் சிறுகதைகள் நல்லா இருக்கும். சாகித்ய அகாடமி வாங்கின புத்தகம் இது. சிவப்பு கழுத்து இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாடமி வாங்கின புத்தகம் வந்து இந்த புத்தகம், திருநெல்வேலியும் எழுச்சியும் வ.உ.சி. அந்த புத்தகம். அப்புறம் நம்மள்ட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா பஷீர் அவர்களோட நாவல்கள் இருக்கு. அவர்களோட 40 கதைகளும் இருக்கும். அது சிறந்த கதைகள். அது நல்லா இருக்கும். சிறந்த கதைகள். நசீர் அப்படிங்கிற வந்து கேரள எழுத்தாளர். அவங்களோட மொழிபெயர்ப்பு தான் அது. அவங்களோட எழுத்தாளர்களுக்கு நிறைய வாசகர்கள் அவங்களோட விரும்பி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேரள எழுத்தாளரோட மொழிபெயர்ப்பு தமிழ் புத்தகங்கள் நிறைய பேர் கேட்கறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது வந்து கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் நாவலை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கதை புத்தகம், குறுநாவல். இது நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு லாஸ்ட் நாள் முடிஞ்சிருச்சு. இனிமே அடுத்த வருஷம், போன வருஷம் போட்டிருந்தோம். எங்களோட பதிப்பகம் வந்து ஃபுல்லா காலச்சுவடு பதிப்பகத்துல உள்ள அச்சு, அது மட்டும் தான் ஃபுல்லாவே போட்டிருக்கோம். இந்த மகேஸ்வரி புத்தக நிலையம் அது வந்து திருப்பூர்ல இருக்கு. அது நம்ம ஓன் கடை திருப்பூர்ல இருக்கிறது. பேர் விரும்பி படிப்பாங்க. 30 பேர் வந்து நல்ல புத்தகம் எல்லாம் அவங்க விருப்பமான புத்தகங்களை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. பெருமாள் முருகனோட இந்த மாதூர் பாகல் 4 ரிலீஸ் பண்ணாங்க. ஆலவாயும் நர்த்தனாரின்னு தொடர்ச்சியாக பார்த்து வெளியானுச்சு. இது பெருமாள் முருகனுக்கு வாசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகி நிறைய புத்தகங்களை வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட கங்கடம், ஆலாண்டா பச்சி, ஜானகிராமனோட நல்ல எழுத்தாளர். அவங்களோட புத்தகங்களை நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட ஜானகிராமன் அவங்களோட குறிப்பிட்டு சொல்லணும்னா மஞ்சம், மரப்பசு நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மரப்பசு, நிஜிருத்தேன் இதெல்லாம் ரொம்ப அவங்க இதுல ரொம்ப ஃபேமஸாகவும் நிறைய பேர் விரும்பி படிக்கக்கூடிய புத்தகங்களாகவும் இருக்குது. புத்தக கண்காட்சி கடந்த 3 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வச்சுதான் டவுட்டா வந்துடும் அவங்களுக்கு.